அனைவருக்கும் காலை வணக்கம். இது நேற்று ஈவினிங்கில் என்னோட சின்ன ஒர்க்கு தான். மல்லிப்பொடி பேக்கெட்டில் வாங்குறது, மில்லில் பவுட்ரு பண்ணி வாங்குறதுல எனக்கு பிடிக்காது. நான் எப்போவுமே 1/2 kg 1 kg வீட்டில் வாங்கி தான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருவேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்து வறுத்து ஆற வச்சுட்டேன். அதை ஆறுற கேப்பில் ஜீரகத்தை வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ வறுத்து வச்ச மல்லி நல்லாவே ஆறிடுச்சு. பிரீத்தி மிக்ஸோட இந்த ஜார் நல்ல கிரைண்டாகி கிடச்சிடும். இதில் மல்லியை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆப்பாரிப்பில் அரிச்சு வச்சேன்னா நல்லா ஃபைன் பவுட்ராக மல்லிப்பொடி கிடச்சிடும். வீட்டிலே வறுத்து பிடிக்கிற மல்லிப்பொடி யூஸ் பண்ணுறதுல தான் எனக்கு ரொம்ப திருப்தி. அதில் இருக்கிறது அந்த கறி லீவ்ஸோட வாசனை சூப்பராக இருக்குது. எந்த குழம்புக்கு சேர்த்தாலும் டேஸ்ட்டும் வாசனையும் செம்மையாக இருக்கும். ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுக்கிறனால கொஞ்சம் சூடாக இருக்கும். அதை கொஞ்சமாக சூடாக விட்டதுக்கு அப்புறமா நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் யார் யார் இந்த மாதிரி பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.